ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா, நான் வண்டி இங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் லாக் மட்டும் ஓப்பன் பண்ணி தர சொல்லி சைட் லாக் மட்டும் ஓப்பன் பண்ணி வாங்கிட்டேன். ஆக்சுவலி இந்த ஓலா சர்வீஸ் அண்ணா நகர் ஷோரூமில் அண்ணா நகர் சர்வீஸில் ரொம்ப டெரிபிள். ரொம்ப ரொம்ப மோசம் இவங்க பண்ணுறது. என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அங்கே அந்த கட்டம் போட்ட சட்டை பேசிகிட்டு இருக்காங்கள்ல, அவங்க ரொம்ப கேஷுவலாக லத்தாஜிக்காக கஸ்டமர்கிட்ட நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. வண்டியை நீங்கள் யார்கிட்ட விட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், யார்கிட்ட விட்டாலும் நான் விட்ட ஆள் இன்றைக்கி இல்லை, நீங்கள் தான் இங்கே இருக்கீங்க, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு, நீங்கள் இல்லை என்கிட்ட இல்லை, அதனால் என் பொறுப்பு கிடையாது, நான் வரிசையாக தான் பார்ப்பேன், இங்கே பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி 40-60 வண்டி நிற்கிது, நீங்கள் போயிட்டு 6 மாதம் கழிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் வண்டியை விட்டு எப்படிங்க இப்படி கேஷுவலாக பேசுகிறீங்க? உங்கள்கிட்ட தான், உங்களை நம்பி தானே விட்றேன், உங்களோட சர்வீஸில் நீங்கள் தானே இருக்கீங்க, உங்கள் எல்லாரையும் நம்பி தானே விட்றேன், நீங்கள் எல்லாரும் தானே பொறுப்பு அப்படின்னு கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் 6 மாதம் 4 மாதம் முன்னாடி விட்டு போனாங்க, அவங்களே அமைதியாக விட்டு போயிருக்காங்க, நீ என்ன துள்ளுறன்னுலாம் என்னை பார்த்து கேட்குறாங்க. அப்புறம் தான் எனக்கு கோவம் ஆர்கியூமெண்ட்டாக போச்சு. அப்புறம் எல்லோரும் எழுந்துச்சி வெளியே வந்தாங்க. வெளியே என்னையும் வெளியே போங்க, உள்ளே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. வெளியே அங்கே முன்னாடி நின்று வேறு வண்டியை பார்த்துட்ருக்குறாங்க, என் வண்டியை கண்டுக்க மாட்டுறாங்க. வண்டியை போட்டு புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நானும் வீட்டுக்கு. ஆக்சுவலி 3 மணி நேரம் அவனுங்கள்ட்ட நின்று அங்கே ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லை. எது பேசினாலும் பேசினதே திரும்ப திரும்ப தான் பேசுகிறாங்க. நீங்கள் யார்கிட்ட வண்டி விட்டீங்கிறத மட்டுமே தான் திரும்ப பேசுகிறாங்க. என்ன கண்டிஷனில் எடுத்துகிட்டு போய் விட்டேன். வண்டி இப்போ எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். இந்த மிரர்லாம் இங்கெல்லாம் எவ்வளோ காயம் இருக்குது. வண்டி ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி மண் அடித்து டஸ்ட் ஆகி ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகி அப்படி தான் அவங்க வண்டி வச்சுருந்துருக்காங்க. இப்போ நான் எனக்கு அங்கே வண்டி அங்கே இருந்தது கண்டிஷன் பார்த்தும் போதே எனக்கு ரொம்ப மனசே விட்டேன். அதனால் வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வெளியில் எங்கேயாவது கொடுத்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, வண்டியை ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா கூட நம்ம வெளியே எங்கேயோ கொடுத்து ரெடி பண்ணுறதுக்காக பார்த்துருக்கலாம். இல்லை ரெடி பண்ண முடியும்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் கூட வண்டி ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ பே ஆகும் என்னங்கிறதும் நம்ம சார்ஜ் பே பண்ணி வண்டி ரெடி பண்ண பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 3 மணி நேரம் மதியானம் 2 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். 3 மணி நேரம் அவங்ககிட்ட நின்று ஆர்கியூ பண்ணுறேன். சண்டையே வந்திருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு கோவம் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி. ஏன்னா நான் ஆர்கியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க என்னை ரொம்ப டிஸ்ரெஸ்ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கோவம் நான் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி அது ஒரு மாதிரி சண்டை வலிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் அப்படி போயும் நான் கடைசியாக வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாம் ஆஃப் ஆகிட்டு போயிட்டாங்க உள்ள. நான் அப்பயும் வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது போஸ்ட் கொடுத்து ரொம்ப ஒரு மாதிரி திமுறா நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, என்ன பிடுங்கன்னா பிடிங்கோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. வண்டியை அப்படி போட்டு வச்சதே ரொம்ப பெரிய தப்பு. ஆக்சுவலி அவங்க கிட்ட கஸ்டமராக நம்ம பணம் கொடுத்து 1.5 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபாலாம் வண்டி விற்கிறாங்க. அவ்வளோ பணம் கொடுத்து வண்டியை வாங்குறாங்க. வண்டியில் பிரச்சனை அப்படின்னா சரி பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அவங்க ஒரு ஆள் இருக்காங்களோ 2 ஆள் இருக்காங்களோ, பண்ண முடியுதோ பண்ண முடியலையோ என்னங்கிறத கஸ்டமர்கிட்ட சொல்லிடணும். கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பண்ண முடியல அப்படின்னா கஸ்டமர் அடுத்து எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயோ கொடுத்து பண்ணுற வேலையை பார்ப்பாங்க. வண்டியை வாங்கியும் வச்சுட்டு நான் ஒரு 3 வாரம் கழிச்சு போறேன், வண்டி ரெடியும் பண்ணாம நான் வெளியே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னா வண்டி அப்படி போட்டு வச்சிருக்காங்க. நீங்க யார்கிட்ட வண்டி விட்டீங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. நான் யார்கிட்ட வண்டி விட்டனோ அவன் வேலையை விட்டே போயிட்டான். நான் இப்போ யார்கிட்ட போய் கேட்பேன்? ஷோரூம்ல இருக்கிறவன்ட்ட தான் போய் கேட்பேன். அவன் என்னங்கிறான், திமுறா, மரியாதை குறைவா, அசிங்கமா பேசுறான். நான் இதெல்லாம் நீ அனுபவிப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி நான் 2 பேரும் கிட்டத்தட்ட வாய் வார்த்தையில சண்டை போட்டுக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி 2-3 கஸ்டமர் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்களாம்மா. அங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கஸ்டமர் என்னை மாதிரி அவங்களாம் சொல்கிறாங்க, போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களாம் மிரட்டிட்டு போயிட்டாங்க, அப்பயும் இவனுங்க திருந்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இப்போ எங்கே கொண்டு போய் நிற்கிதுன்னா, இப்போ நான் வண்டியை இவனுங்கள்ட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வண்டி வெளியில் எங்கேயா கொடுக்குறது தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஷோரூமில் அவன் அப்படி பேசினவனுக்கு கண்டிப்பாக அவன் ஏதாவது கான்சிக்வன்சஸ் அனுபவிக்கணும். இந்த மாதிரி எத்தனை ஷோரூமில் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கானுங்கன்னு தெரியல. இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னா இவனுங்க வண்டியை விற்கக்கூடாது, ஆனால் அது பண்ணுறானுங்க. வண்டி ஒரு வண்டி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வண்டி நம்ம எதை நம்பி வாங்குகிறோம், நல்லா இருக்கும் அப்படின்னும் அந்த சர்வீஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு தான். ஆக்சுவலி வண்டி வாங்கி நான் 3 வருஷம் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். 3 வருஷம் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வண்டி ஓலா எலக்ட்ரிக்கு. என்னோடய ஸ்கூட்டர் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. பிரேக் பேட்ஸ் மட்டும் மாற்றினேன் 2 வாட்டி, டயர் 2 வாட்டி மாற்றினேன். இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் என் வண்டிக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது பிரச்சனை வந்துச்சுங்கிறதுக்கோசரம் நான் எடுத்துகிட்டு போய் சர்வீஸில் விட்டால் இவங்க சர்வீஸ் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு, அதாவது ஒஸ்ட்டு டு தி கோர் லெவல் அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க பீப்புளை.
வண்டியை வந்து அப்படி போட்டு வச்சாலே கஸ்டமருக்கு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா வண்டி ரெடியும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலி வந்து நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லணும். நான் வாடா போடான்னு பேசியிருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோ கோபம் இந்த வீடியோவில் அவங்க மேலே. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ என்னைய வந்து என்னையும் அப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்க, வண்டியும் அப்படி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு, என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி வரையும் நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு போய் ரீச் பண்ணும்போது வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசினேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசின அப்புறம் தான் வந்து நான் வாடா லைக் அவன் இவன்லாம் பேச ஆரம்பித்தேன். அது இப்போ நான் என்ன எதுக்காக இதை சொல்கிறேன்னா, வண்டி வந்து நான் யார்கிட்ட விட்டேன் அப்படின்ற கேட்குறாங்க. இந்த சர்வீஸ் டெக்னீஷியன்ட்ட விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட விட்டா என்ன? நீங்கள் ஓலாவில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, அவன் ஓலாவில் தானே ஒர்க் பண்ணுறான், நீ ஓலாவில் தானே ஒர்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ ஓலாவில் தானே ஒர்க் பண்ணுற, நீ வந்து நீ லைக் யார் யாரை நம்பி நம்ம விட்டு போகிறோம்? ஓலாவில் சர்வீஸில் அவங்க யாராக இருந்தாலும் நல்ல வண்டியை பார்ப்பாங்க, வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறோம், விட்டு போகிறோம். அவன் வந்து என்ன சொல்கிறான், நீ விட்டு போன நாள் இல்லை, அவன் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான், இல்லை லீவ் போட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுல ஒரு பேச்சா? லைக் அந்த டைமில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து யார் வண்டியை எடுத்தாங்களோ அவங்கள கால் பண்ணி கேட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு, இல்லை வண்டி நம்பர் வந்து அவங்களோட சிஸ்டமில் இல்லை லேப்டாப்பில் அடித்து பார்த்தா தெரிஞ்சிடும். வண்டி நம்பரில் என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் கஸ்டமர் சொல்லியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிடும். அது பார்த்துட்டாச்சும் வண்டி ஜஸ்ட் டயக்னோஸ் பண்ணி கொடுக்கறது என்ன பிரச்சனைங்கிறத டயக்னோஸ் பண்ணி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நேற்று ஒரு 2 மணி நேரமாக நான் அது மட்டும் தான் கேட்டேன். அட்லீஸ்ட் டயக்னோஸ் பண்ணி கொடுங்க, என் வண்டியை முதல்ல என்னன்னு கவனிங்க, வண்டியை பார்த்துட்டு கொடுங்க, அதில் என்ன பிரச்சனைன்றது பார்த்து கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கேட்டேன். வண்டி பக்கம் கூட அவங்க வரல. சைட் லாக் எடுத்து போடுது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஹார்ஷாக லைக் ஆர்கியூமெண்ட்டில் பேசிட்டேன். நான் வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன், சைட் லாக் மட்டும் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ரூடாக பேசிட்டேன். சைட் லாக் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஓலா வண்டி ரெடி ஆகல. அண்ட் கரண்ட் ஸ்டேஜ் என்னென்னா, இப்போ ஓலா சர்வீஸில் வந்து இந்த மாதிரி பேசினது, இந்த மாதிரி ஆர்குமெண்ட் போனது, அப்புறம் நான் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ இப்போ இதில் நான் ப்ரீவியஸாக போட்ட ஓலா வீடியோவும் இன்ஸ்டாகிராமில் போட்ட ரீல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்துட்டு வந்து கமெண்ட்லேயும் சரி டிஎம்லேயும் வந்து நிறைய சஜஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ வெளியில் ஒரு இடத்துலையும் கேட்டிருக்கேன், இங்கே போரூரில் சென்னையில் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்களாம், ஓலாவில் ஒர்க் பண்ணவங்கம்மா அவங்கள்ட்டையும் கால் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு டயக்னோஸ் பண்ண சொல்லி கேட்க போகிறேன். அப்புறம் அங்கே போய் என்ன ஆகுதுங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.